அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மனி கிராமத்தோட ஒரு பதிவு. இப்போது பார்க்க போகிறது நீங்கள் என்னன்னு சொல்லுங்க பாபம். நான் எழுத்து காட்டுறேன். இது என்ன என்று சொல்லுங்க பாபம். இதுதான் வால்னஸ்ன்னு சொல்கிறது. ஜெர்மன் மொழியில் வால்னஸ்ன்னு சொல்லுவார்கள். இந்த வால்னஸ் மரம் தான் இந்த பின்னால் இருக்கிற மரம். எப்படி காய்த்திருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. எல்லாம் நிறைய காய் காய்த்திருக்கின்றது. இந்த மரம் எங்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரு குடை மாதிரி, ஒரு நில தரக்கூடிய மாதிரி நாங்கள் அந்த அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வீட்டுக்கு பின்னால் இந்த மரம் வந்து 40லேருந்து 45 வருடத்துக்கு வயதுடைய இந்த மரம். இந்த வால்னஸ் வந்து நல்ல இணலை தரக்கூடியவும் நல்ல சுவாத்தியமான காற்றையும் தரக்கூடிய மாதிரி எங்களுடைய வீட்டில் பின்பக்கம் வந்து அமைந்திருக்கின்றது. நிறைய காய்கள் ஒவ்வொரு 2 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த காய்கள் வந்து நிறைய காய்க்கும். ஒவ்வொரு வருடங்களும் கிட்டத்தட்ட இந்த வருடம் ஒரு 30லேருந்து 40 கிலோ வந்து அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி தான் இந்த வால்னஸ் வந்து நிறைய காய்த்திருக்கின்றது. பாருங்கள், இத்தோடு இந்த பதிவை முடித்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோட கிராம தமிழாக வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், பாய்.